நான் கணியான் பழங்குடியர் வகுப்பினை சார்ந்தவளாகுவேன். நான் இப்பொழுது 12ஆம் வகுப்பு, என் தம்பி 11ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இப்பொழுது எனக்கு சாதி சான்று கிடைக்காததால் 12ஆம் வகுப்பு முடித்து மேற்கண்ட படிப்பை படிப்பதற்கு தடையாக உள்ளன. எனவே தமிழ்நாடு அரசும் குமரி மாவட்ட அதிகாரிகளும் இணைந்து எனக்கு சாதி சான்றிதழ் தருமாறும் சாதி சான்றிதழ் வழங்கி மேற்கண்ட படிப்பிற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்டத்தில் கணியான் என்கின்ற பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர் நாங்கள். கடந்த பல ஆண்டுகளாக ஜாதி சான்றிதழ் கேட்டு அவர்கள் அரசு அதிகாரிகளிடம் விண்ணப்பித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட்ட குமரி மாவட்டத்து அனைத்து அதிகாரிகளிடமும் விண்ணப்பம் அளித்தும் இதுவரையும் விசாரணை என்ற பெயரில் அவர்கள் காலந்தாழ்த்தி வருகிறார்கள். இதனால் எங்கள் சமுதாய மாணவர்கள் தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதாவது ஜாதி சான்றிதழ் தருவதற்கு வேண்டிய அதற்கான ஆவணங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய மூதாதையர்கள் 1956, 52 காலகட்டங்களில் அவர்கள் வைத்திருந்த சொத்தினுடைய ஆதாரங்கள், சொத்து பத்திரங்கள், தேவையான அனைத்து ஆவணங்களையும் அரசு அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தும் விசாரணை என்ற பெயரில் காலந்தாழ்த்தி வருகிறார்கள். இது ஒரு திட்டமிட்ட சதியாகும். இந்த சமூக மாணவர்கள் பலர் தங்களுடைய படிப்பை இழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து படிக்க முடியாத பள்ளி கல்லூரிகளில் அதிக ஆசிரியர்கள் என்பதாக கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இங்கே நிற்கக்கூடிய இந்த மாணவர்கள் அண்டுகோடு பிபிஎம் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள். இவர்களுக்கு ஜாதி சான்றிதழ், ட்ரைபல் ஜாதி சான்றிதழ் கிடைக்காததால் தற்போது பிசி என்று எழுதக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிசி சான்றிதழ் படிக்க வேண்டிய கேள்விக்குறி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே அரசு அதிகாரிகளின் எதேச்சை போக்கால், திட்டமிட்ட சதியால் இந்த கொடுமை, எங்களுக்கு வன்கொடுமை நடந்திருக்குது. தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுத்து எங்களை தனியாக விசாரணை செய்த அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அதாவது சார் ஆட்சியர் இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் அவங்க எங்களை விசாரணை பண்ணி எங்களுடைய இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் இந்த மாணவர்களுடைய படிப்பு, பள்ளி கல்லூரி எல்லாமே எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். தமிழக அரசு மாணவர்கள் நலனில் அக்கறை எடுத்து செய்யும்போது பழங்குடியின சமுதாயத்தை, கணியான் சமுதாயத்தை சார்ந்த எங்களுக்கு உரிய ஆவணங்கள் இருந்தும் ஜாதி சான்றிதழ் தராமல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுக்கு மாணவர்கள் தொடர்ந்து படிப்பதற்கான ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும்.